வணக்கம் மக்களே. நம்ம கார்த்து கதையில் ஜூலை 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பார்வதி இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு நம்ம மயில் சேட்டுக்கிட்ட போட்டிருக்காருல்ல, நேராக ஈஸ்வரியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ரேவதி வந்துட்டு அந்த பார்வதியை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகி, அம்மா இந்த பொம்பளை இதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இவளை இந்த இடத்துலேருந்து துரத்தி அடிங்கம்மா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஏண்டி அவங்க மேலே இவ்வளோ கோவப்படுற, அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அப்பா மேலே அவ்வளோ பெரிய பழிய போட்டதே இந்த பொம்பளை தாம்மா, இப்போ எவ்வளோ தைரியத்தில் வந்து நிற்கிறா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்ற, அப்பா மேல இவ்வளோ பெரிய பழிய போட்டது இவளா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, அப்பா மேல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு பஞ்சாயத்துல நிரூபிச்சிட்டாங்க. நிரூபிச்ச பிறகு இந்த பொம்பளை எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு பார்வதி ஈஸ்வரியை பார்த்து, அம்மா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தாம்மா வந்திருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? காலம் போன கடைசில இதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்டு என்ன பண்றது? என் புருஷன் மேல எவ்வளோ பெரிய பழிய போட்டிருக்க. அவர் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த வகையிலையும் துரோகம் நினைக்க கூடாது அப்படின்னு இருந்தவர். ஆனா அவரு மேல நீ இவ்வளோ பெரிய பழிய போட்டு அவரை இப்படி அவமானப்படுத்திருக்கியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்லடி, அதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு. இதை கேட்டதும் பார்வதி சொல்றாங்க, அம்மா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதாம்மா. நான் பண்ண தப்புக்கு நான் கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, இப்படி நீ பண்ண தப்புக்கும் நான் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை கண்டிப்பா நான் மன்னிக்கவே மாட்டேன். உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு செமையா வெறுப்பாகுது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இவங்களை டக்குன்னு இந்த இடத்த விட்டு போக சொன்னா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிரும்ல. இங்க பாருங்கம்மா, யாரோ ஒருத்தவங்க அப்பா மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்த நகை வந்துட்டு வெளியில போயிருக்கு. அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு எங்க மச்சம் இருந்துச்சு அப்படின்னு வரைக்கும் இந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இது எல்லாமே யாரோ தெரிஞ்சவங்க தான் இந்த பொம்பளை கிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, ஏற்கனவே எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வீட்டுக்குள்ளே இருந்தே யாரோ அந்த சிவனாண்டிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அது யாரு அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதை வச்சே நான் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு நேரா அந்த லேடியை பார்த்து, இங்க பாருமா, சொல்லு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா சொல்லு அப்படின்னு. உடனே அந்த பார்வதி சொல்றாங்க, அம்மா அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கம்மா. நான் தப்ப ஒத்துக்கிறதுக்காக தாம்மா வந்தேன். என் மேல எதுக்குமா நீங்க வந்துட்டு கேக்குறீங்க? நான் போறேம்மா. அப்ப அந்த மயில் வந்துட்டு சேட்டு கெட்டப்ல இருக்காருல்ல, அவரு பார்வதி கிட்ட, இங்க பாரு பாரு, நீ அவங்க கிட்ட சொல்லிரு, யாரு வந்துட்டு இந்த மாதிரி உன்னை சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிடு. சொல்லிட்டு வந்தா மட்டும்தான் துபாயில நம்ம 2 பேருமே ஹாப்பியா இருக்கலாம், சரியா? உடனே பார்வதி சொல்றாங்க, சரி நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன் அப்படின்னு மீரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, இது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இருந்த நகையை எடுத்து கொண்டாந்து கொடுத்தது, அப்புறம் உங்க புருஷனுக்கு எந்த இடத்துல மச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள உள்ள ஒருத்தவங்க தான். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்ற? எங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க தான் அப்படி சொன்னாங்களா? அந்த தைரியம் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு யாரு இருக்கு? அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அம்மா உங்க வீட்டுல உள்ளவங்க தான்மா சொன்னாங்க. அதே நேரத்துல சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. சந்திரா பார்த்ததும் பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த அம்மா இந்த வீட்டுல தான் இருக்கா, இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கே இந்த அம்மா துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு. சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்வதியை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கா? கண்டிப்பா நம்மளை ஏதாவது பிரச்சனையில சிக்க வச்சிருவாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா பார்வதியை பார்த்து, இங்க பாருமா, நீ தானே மாமா மேல பழிய போட்டது கேள்விப்பட்டேன். இப்ப எதுக்கு நீ இங்க வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க? இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா ஈஸ்வரி அம்மா, நீங்க கேட்டீங்கல்ல, உங்க புருஷன் மேல யாரோ இவ்வளவு பெரிய பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது யாரு அப்படின்னு இப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உங்க பக்கத்துல இருக்காங்களே, அவங்க தான் வந்துட்டு எனக்கு நிறைய காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்து அவர் மேல அவ்வளவு பெரிய பழிய போட சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் சொன்னேன். மற்றபடி என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகி
நம்ம சந்திராவை பார்த்து, சந்திரா அவ சொல்றது எல்லாமே உண்மையா? நீயா வந்துட்டு அந்த பொம்பளைக்கு காசு கொடுத்து இப்படி சொல்ல சொன்ன? ஏன் சந்திரா இப்படி சொல்ல சொன்ன அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்காக்கா அவ சொல்றது எதுவும் உண்மையே இல்லக்கா. நான் அப்படி பண்ணுவேனா? நான் உன்னோட தங்கச்சி. உனக்கு எதிரா நான் ஏன்க்கா இதெல்லாம் பண்ண போறேன்? உனக்கு எதிரா அந்த மாதிரியெல்லாம் நான் என்னைக்குமே முயற்சி பண்ண மாட்டேன்க்கா. தயவு செஞ்சு என் மேல நீ பழி போடாதக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அப்ப இந்த பார்வதி சொல்றதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நீதான் அப்படின்னு அவ ரொம்பவே ஆணித்தனமா சொல்றாளே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இவங்க தான் வந்துட்டு எனக்கு இந்த நகையை கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த நகையை கூட நான் கையில தான் வச்சிருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட நகையை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இந்த நகையை கொடுத்தது இவங்க தான். அப்படி இல்லாம எப்படி யார் எனக்கு நகை கொடுப்பா? இவங்க கொடுத்ததை வச்சுதான் நான் இங்கே கொண்டுட்டு வந்தேன். மற்றபடி என் மேல எந்த தப்பும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அந்த ஈஸ்வரியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இதை பார்த்ததும் சந்திரா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி, இப்படி வேற ஒருத்தன் காசு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னதோட எனக்கு எதிரா இவ்வளோ பெரிய பழி சொல்றியடி அப்படின்னு அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா அந்த இடத்துக்கு வராரு. ராஜா வந்ததும் பார்வதியை பார்த்து, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ராஜாவை பார்த்து, என்னங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இப்பதாங்க இவ சொன்னா. உங்க மேல நான் ரொம்ப பெரிய பழிய போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிப்போம், இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரு தெரியுமாப்பா இருக்காங்க? அம்மாவோட சொந்த தங்கச்சி சந்திரா தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம ராஜா. அப்படியா, அவதான் இருக்காளா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு, அவதான் இதுக்கு பின்னாடி இருப்பா அப்படின்னு. அதே மாதிரி அவதான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கா. இவ இவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில அவ முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க யாரோ சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக என் சொந்த தங்கச்சி மேல நான் வந்துட்டு சந்தேகப்பட முடியுமா? கண்டிப்பா என்னால என் சொந்த தங்கச்சி மேல சந்தேகப்பட முடியாதுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, ஆரம்பத்துல இருந்தே உன் தங்கச்சி மேல முழு நம்பிக்கையோட இருக்க. அவ எந்த வகையிலையும் உனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவ உனக்கு நிறையவே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற அப்படின்னு தெரியல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, ஏற்கனவே மருதுவால இந்த குடும்பம் ஆபத்துல இருந்தப்போ என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு என் ஆயுதத்தை எடுக்க போகும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற அந்த தோட்டா காணாம போணுச்சு. அப்பவே எனக்கு வீட்டுல உள்ளவங்க மேல சந்தேகம் வந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. அது இப்போ உறுதியாயிட்டு. இப்படிப்பட்ட ஒரு வேலையை இவ பாப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு நேரா சந்திரா பார்த்து, சந்திரா உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சந்திரா. தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டு போயிரு. நான் உன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரே ஒரு மரியாதைக்காக நான் உன்னை எந்தவித அவமானமும் இல்லாம இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன், போயிரு அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆகா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு வந்து பெனிஃபிட். இந்த வீட்டுக்குள்ள இல்லாம நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிருமே. இல்ல, கூடாது, நம்ம எப்படியாவது பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா வந்துட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, நம்ம ஈஸ்வரியை பார்த்து, அக்கா அக்கா தயவு செஞ்சு சொல்றதை கேளுக்கா, நான் அப்படி எந்தவித தப்பும் பண்ணலக்கா, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, சந்திரா இதுக்கப்புறம் உனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸும் இல்லை, வெளியில போ அப்படின்னு சொன்னதும் சந்திரா அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில போறாங்க. பார்வதி நேரா ஈஸ்வரியை பார்த்து ராஜாவையும் பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க, காசு நிறைய கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் நடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போறாங்க. அவங்க போனதும் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. என் சொந்த தங்கச்சி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஈஸ்வரி ரொம்ப சோகத்தோட போய் உட்கார. ராஜா நேராக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, என்ன ஈஸ்வரி, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவ மேல நான் எவ்வளோ பாசத்தோட இருந்தேன். அவளுக்கு நான் என்னைக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. அவ ஏங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா,
நீ என்னைக்குமே உன் தங்கச்சிக்கு எந்த வகையிலையும் குறை வச்சதே கிடையாது. ஆனா அவ அப்படி உன் கூடவே இருந்து உனக்கு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இத்தனை வருஷமா இதை தான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ புரியுதா அவ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா நம்ம குடும்பத்துக்கு எதிராக அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீல அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, இனிமே அவ இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம். அவளுக்கு என்ன அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தானே அவளுக்கு ஆசையா இருக்கு. அந்த சிவனாண்டி கூடயே சேர்ந்து வாழட்டும். இனிமே அவ இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, சரி ஈஸ்வரி, நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டு நேரா அவங்க புருஷன் வீட்டுக்கு தான் போறாங்க அழுதுகிட்டே. சிவனாண்டி சந்திராவை பார்த்து, சந்திரா என்னாச்சு, இப்படி அழுதுகிட்டே வந்திருக்கே, என்னாச்சு சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அக்கா காரிக்கிட்ட அந்த பார்வதி எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. மறைமுகமா அக்காவுக்கு நான் பண்ண எல்லா சதி வேலைகளையும் அந்த பார்வதி எல்லாத்தையுமே அக்கா கிட்ட சொல்லிட்டா. அக்காவுக்கு இது தெரிஞ்சதோ அக்கா செம டென்ஷன் ஆகி என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா. இனிமே அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு வேற அக்கா சொல்லிட்டா. இதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதுங்க. உங்களை எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகத்துல உட்கார வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுக்கு நமக்கு இப்படி பிரச்சனை ஆகுதுங்க. இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை அந்த ஈஸ்வரி எப்படி நடத்துறா அப்படிங்கிறத நானும் பாக்குறேன். எப்படியும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆடி மாசத்துல நடக்காது. ஸோ நமக்கு ஒரு மாசம் இருக்கு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்திடுவோம். சரியா சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிங்க, இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் உட்காரணும். என்னை வீட்டை விட்டு துரத்துன அந்த அக்காக்காரி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும். இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடக்கணும் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, கண்டிப்பா சந்திரா, இது எல்லாமே உன் கண்ணு முன்னாடி கூடிய சீக்கிரம் நடக்கும். உன்னை வீட்டை விட்டு துரத்துன அந்த ஈஸ்வரிக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவோம். நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, ஏதோ ஒண்ணு, இத்தனை வருஷமா நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவ்வளோ ஆசையோட இருந்தேன். அந்த ஈஸ்வரி இப்போ உன்னை வீட்டை விட்டு அனுப்புனது ஒரு பக்கம் உனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்குறியா? இதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரிக்கு பயந்து உன்னை சந்திக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சந்திச்சு ரொம்பவே சந்தோஷமா நம்மளோட சந்தோஷங்களை பகிர்ந்துக்கலாம். இனிமே அந்த ஈஸ்வரியை பத்தி நம்ம பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இத்தனை வருஷமா நான் அக்கா கூட இருந்திருக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லாம போயிருச்சே. உங்களை ஏதாவது ஒரு வேளை உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அது எதுவுமே நடக்காம போச்சு. அதுதாங்க எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. நான் தான் உனக்கு எப்பவுமே துணையா இருக்கேன்ன. என்னை விட உனக்கு வேற என்ன துணை வேணும்? நீ கவலைப்படாது சந்திரா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க சோகமா. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, ஏ ஈஸ்வரி, என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்திருக்கியா? உனக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த அளவுக்கு சோகத்தோட உட்காந்துருக்கா அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம். உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சந்திராவும் செம்ம கோவத்துல இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்தை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன். என் புருஷனை இந்த கும்பாபிஷேக பூஜைகளை ஏத்துக்க வச்சு அவருக்கு தேவையான ஒரு கௌரவத்தை வாங்கி கொடுப்பேன். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. ஸோ நம்ம அதிகமாக வந்துட்டு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.